வணக்கம். இன்னைக்கு நம்ம காசி யாத்திரையினுடைய ஃபைனல் பார்ட் 9 வந்து நம்ம பார்க்க போகிறோம். கயாவில் நம்மளுடைய விஷயங்களை எல்லாம் முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்து நம்ம நேரடியாக வந்து கிளம்பி வர வேண்டியது தான். கயாவை முடித்த உடனே அங்கேருந்து வந்து ராமேஸ்வரம் போகிறது தான் உத்தமம். பட் ஏறக்குறைய 6 நாட்கள் 7 நாட்கள் வந்து இந்த 3 தீர்த்த தலங்களுக்கு நம்ம போனதனுடைய விளைவாக வந்து நேரடியாக போகிறதுன்றது வந்துட்டு ரொம்ப பேரால முடியாது. அவங்க என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு வந்துட வேண்டியது தான். வீட்டுக்கு வந்த 15 தினங்களுக்குள்ளே வந்து அவங்க வந்து ராமேஸ்வரம் போகணும். இவங்க ராமேஸ்வரம் போகிறப்போ வந்து ராமேஸ்வரத்தில் அக்னி நீர் தீர்த்தத்தில் நீராடிட்டு நம்ம எடுத்துகிட்டு போன அந்த கங்கா தீர்த்தத்தை மறக்காமல் வந்து அங்கே இருக்க ஒரு ஐயரை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி அந்த ஐயர் மூலமாக வந்து ருத்ராபிஷேகம் வந்து பண்ணணும். இந்த ருத்ராபிஷேகம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷங்கள்ங்க. இந்த ருத்ராபிஷேகம் பண்ணதுக்கு பின்னால் தான் இந்த கங்கா தீர்த்தத்தை நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்கம் ஈஸ்வருக்கு வந்துட்டு அபிஷேகத்துக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ருத்ர அபிஷேகம்ன்றது வந்து ஏறக்குறைய 9,000 12,000 ரூபாய் வரைக்கும் வாங்குவாங்க. 1.5 மணி நேரம் அது வந்து நடக்கும். அந்தணர்களுக்கு தானம் கொடுக்கறது, அந்தணர்களுக்கு வந்து ஏற்ப வேண்டிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பணம் உதவி பண்ணுறது, மேலும் வந்து அவங்களுக்கு தேவையான வஸ்திரங்கள், அது இல்லாமல் வந்துட்டு நம்ம பூஜைக்கு உரிய பொருட்களை வந்துட்டு ஐயரே வந்து நம்ம பேசுகிற அமௌண்ட்டில் வந்து வாங்கி ரெடி பண்ணி வச்சுருவார். இது முடிஞ்சதுக்கு பின்னால் நீங்கள் வந்து ராமேஸ்வரம் கோயிலில் இருக்கக்கூடிய ராமலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போன கங்கா தீர்த்தத்தை வந்து கொண்டு போகிறோம். இந்த கங்கா தீர்த்தத்தை கொண்டு போகிறப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சொம்பில் ஊற்றி எடுத்துகிட்டு போங்க. அந்த சொம்பை உங்கள் கையில் தொட்டு உங்கள் கை மூலமாக நீங்கள் வந்து கொடுங்க. என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, பிளாஸ்டிக் கண்டெய்னர் மூலமாக கொடுக்காதீங்க. இந்த செம்புன்றது வந்து ஒரு பாத்திரங்க. இந்த பாத்திரத்தில் ஊற்றி நம்ம கொடுக்குறப்போ வந்து இந்த மெட்டல் இருக்கிறப்போ வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு அது வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்துன்றது ஒரு ஐதீகம்தான். மதியான நேரத்தில் நீங்கள் அபிஷேகத்துக்கு நீரை எடுத்துகிட்டு போனீங்கன்னா வந்து கூட்டம் இருக்காதுங்க. சுமாராக ஒரு 3 மணி 2 மணிலேருந்து ஒரு 4 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இந்த இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவர் அபிஷேகம் பண்ணிடுவார். அப்புறம் வழக்கம் போல் சிவன் கோயிலில் என்ன நம்ம வழிபாடு முறைகள் இருக்குதோ அந்த வழிபாடு முறைகளை கடைபிடிச்சு நம்ம கோயிலை விட்டு வெளியே வர வேண்டியதுங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவன் கோயிலில் வழிபாடு முறைகள் வந்து ரொம்ப பேருக்கு தெரியல. இதை பற்றி நான் வந்து அடுத்த வாரம் உங்களுக்கு இந்த வழிபாடு முறைகள் சிவன் கோயில் எப்படி பண்ணுறது வந்துட்டு ஒரு தனி வீடியோ வந்து போடுறேங்க. இப்போ நம்ம சிவன் கோயில் நம்ம கோயிலில் வந்துட்டு அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம வந்து வெளியே வந்தாச்சுங்க. வந்த உடனே அன்னைக்கு நைட்டு வந்து அங்கே வந்து ராமேஸ்வரத்தில் வந்து தங்கி மறுநாள் காலையில் 6 மணிக்கு நடைபெறக்கூடிய மரகதலிங்கம் அபிஷேகம் வந்து மறக்காமல் கட்டாயமாக பாருங்கள். இந்த மரகதலிங்கம் வந்து சிருங்கேரி சாரதா பீடம் சங்கராச்சாரியா அவர்களால் வந்து அந்த கோயிலுக்கு வந்து அளிக்கப்பட்டது. ரொம்ப விசேஷம் இந்த மரகதலிங்கம் அபிஷேகத்தை வந்து பார்க்குறது. இதை முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் அங்கேருந்து நேரடியாக கிளம்பி நீங்கள் அடுத்து நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து திருப்புல்லானியில் இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பட்டாபிஷேக ராமர். இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த பட்டாபிஷேக ராமருக்கு நீங்கள் கொண்டு வந்த கங்கா தீர்த்தத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு அங்கே அர்ச்சனை பண்ணி அங்கே வழிபாடுகளை முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சேதுக்கரைக்கு போகணும். சேதுக்கரையில் நீராட முடிந்தால் நீராடலாம். உடல்நலம் சரியில்லாதவங்க, ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறவங்க, வயதானவர்கள் வந்து அந்த சேதுக்கரையில் நம்ம தலையில் தண்ணி கால் நடைகிற மாதிரி வச்சுட்டு தலையில் தண்ணி தெளிச்சுட்டு கிழக்கு நோக்கி நிற்கணுங்க. இங்கே விசேஷம் என்னன்னா, சேதுக்கரை வந்துட்டு உங்களுக்கு தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய ஒரு கடல். இங்கே தான் வந்து தசரதனுக்கு வந்து ராமர் வந்து தர்ப்பணம் செஞ்சதாக வந்து ஐதீகம்.
இங்கே நின்று நீங்கள் கிழக்க பார்த்து 3 தடவை கைகளை மேலே உயர்த்தி கும்பிட்டுட்டு 3 தடவை நீரை வந்து முன்னோர்களுக்கு வார்த்து மானசீகமாக வந்து அங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். இங்கே ஒரு ஐதீகம் என்னன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு மந்திரமும் வந்துட்டு ஒரு தடவை சொன்னால் 10 லட்சம் சொல்றதுக்கு வந்து சமம்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லலாம். உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா நீங்கள் ராமா ராமான்னு சொல்லலாம். ஓம் நமோ நாராயணான்னு கூட சொல்லலாம். ஒரு தடவை சொன்னால் 10 லட்சம் சொல்றதுக்கு சமம்னா 10 தடவை சொன்னீங்கன்னா 1 கோடி தடவை நீங்கள் சொல்றதுக்கு வந்து சமமாக இருக்குன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து நீங்கள் கிளம்பி வர வழியில் வந்து உத்தரகோசம் மங்கை இருக்குது. இந்த உத்தரகோசம் மங்கை வந்து சிவஸ்தலம். இதை பற்றி நான் ஒரு தனியாக வந்து வீடியோ போடுறேங்க. இந்த சிவஸ்தலத்தினுடைய விசேஷங்கள் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தாளம்பூக்கு வந்து விமோச்சனம் கொடுத்த ஒரு இடம். சிவன் வந்து தாளம்பூக்கு விமோச்சனம் கொடுத்த இடம். ராவணன் வணங்கிய சிவன் இந்த உத்தரகோச மங்கை. இந்த உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய சிவனை வேண்டிதான் வந்துட்டு ராவணனுக்கு வந்துட்டு கல்யாணம் நிச்சயம் செய்யப்பட்ட இடம் வந்து இந்த உத்தரகோச மங்கை தான், மண்டோதரிக்கு. அது மட்டும் இல்லை, ராவணன் தவம் புரிந்த இலந்தை மரமும் பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்கிறதா வந்து இருக்கக்கூடிய இலந்தை மரத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். மற்றும் வந்து மரகத நடராஜர், இதுக்கு விலை மதிப்பு இல்லாதது. இதனுடைய இது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கால் வந்து உங்களுக்கு வந்து பாம்பை வந்து மிதிச்ச மாதிரி வந்து இங்கே இருக்கும். நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா. அது மட்டும் இல்லை, உத்தரகோசை மங்கை சிவனுக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, உலகத்தில் சிவன் எங்கே இருந்தாலும் தூங்குறதுக்கு இங்கே தான் வராரு. இதுதான் சிவனுடைய முதல் சிவஸ்தலம். சிவனுடைய சொந்த ஊரும் உத்தரகோச மங்கை தான். ஸோ இங்கே தான் வந்து சிவன் தூங்குறப்போ வந்து பள்ளியறை பாடல் மாணிக்க வாசகர் வந்து பாடியிருக்காரு. இந்த பள்ளியறை பாடல்கள் தான் வந்துட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களை வந்துட்டு பள்ளி அறை பாடலை வந்து பாடுறாங்க. இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. மேலும் வந்து இங்கே 1000 முனிவர்கள் வந்து அடங்கிய ஒரு சிவலிங்கம், சகசிரலிங்கம் அங்கே இருக்குது. அதையும் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து வந்து நேரடியாக உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம். போக முடியாதவர்கள் வீட்டிற்கு வந்து ஒரு வார காலம் அளவு அல்லது 15 நாட்கள் அந்த தினங்களுக்குள்ள வந்துட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்த கங்கா தீர்த்தத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு அங்கே அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு நீங்கள் திரும்பி வந்துடலாம். நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு பின்னால் தான் நீங்கள் காசிலேருந்து எடுத்துகிட்டு வந்த காசி கயிறு மற்றும் கங்கா தீர்த்தம் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸு, உங்கள் நெய்பர்ஸு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். மேலும் இந்த கங்கா தீர்த்தத்தை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் வழக்கமாக போகக்கூடிய கோயில்களுக்கு வந்துட்டு அபிஷேகத்துக்கு இதை கொடுக்கறது வந்து ரொம்பவும் சிறப்பு. ஸோ வந்து குலதெய்வத்துக்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறோம். குலதெய்வத்துக்கிட்ட வந்துட்டு நம்ம வந்து இந்த தீர்த்த யாத்திரைன்னு சொல்லக்கூடிய மகா யாத்திரையை வந்து நம்ம வந்து பூர்த்தி பண்ணுறோம். மேலும் வந்து இது உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்துட்டு இன்னும் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்துட்டு தனித்தனி வீடியோக்களாக நான் வந்து போடுறேன். உதாரணம் வந்து உத்தரகோச மங்கை, திருப்புல்லானியில் இருக்கக்கூடிய ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில், இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனி வீடியோவில் வந்து விரிவாக சொன்னதான் அந்த ஸ்தலங்களுடைய மகிமைகள் வந்து உங்களுக்கு வந்து புரியும். அதே மாதிரி தேவிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலம், இதை பற்றியும் ஒரு தனி காணொலியில் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து கூடிய விரைவில் போடுறேன்றதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.